தேர்தல் நேரத்தில் திமுக கொள்ளடிச்ச காசு 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் கொடுத்து கடந்த முறை ஆட்சிக்கு வந்தார்கள். மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றார்கள். அதெல்லாம் நிச்சயமாக இது ஒரு நிச்சயமா நடக்க போவது கிடையாது. புரிஞ்சுக்கணும். 1000 ரூபாய் பெண்கள் உதவி தொகை கொடுத்தா உடனடியாக அது வந்தா பெண்கள் எல்லாம் ஓட்டு போட்டு விடுவாங்க கிடையாது. இந்த கையில் 1000 ரூபாய் கொடுத்தா நீங்க எங்க போகுது? டாஸ்மார்க் தான் போகுது. திருப்பி மறுபடியும் ஸ்டாலின் அவர்களுடைய அரசுக்கு தான் போகுது. அவர் அரசுக்கு போனாலும் வரல, ஆனாலும் அவர் கிட்ட இருக்கின்ற அந்த மது ஆலை நிறுவனங்கள் அதெல்லாம் நிறைய இருக்கு, சொல்றதுக்கு இருக்குது. அதனால இதையெல்லாம் நீங்கள் இன்னும் மக்களிடம் போய் தெளிவுபடுத்துங்கள், மக்களிடம் போய் சொல்லுங்கள். அதுக்காக இது பொதுக்கூட்டம் கிடையாது. உங்களை தெளிவுபடுத்துகின்ற, உற்சாகப்படுத்தி, தைரியப்படுத்தி களத்தில் இறங்குங்கள். என்னானாலும் நாம் பார்த்துக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். பாட்டாளி கட்சி தைரியமான கட்சி, வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சி. எந்த தடை வந்தாலும், எந்த வகையான தடை வந்தாலும் நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நான் எனக்கு நீங்க இருக்கிறீங்க, நீங்க பார்த்துக்க போறீங்க. அவ்வளவு. நான் உங்களில் ஒருவன், நான் உங்களில் ஒருவன். உங்களுக்கு எனக்கும் வித்தியாசம் கிடையாது. இந்த கட்சி தலைவர் பொறுப்பு நீங்க எனக்கு கொடுத்தது. நம்ம கட்சியினுடைய பொதுக்குழு நீங்க எனக்கு கொடுத்தது. பொதுக்குழு எல்லாம் நீங்க தேர்வு பண்ணி என்ன தேர்வு பண்ணிருக்கீங்க. அதனால பொதுக்குழுவால் தேர்வு செய்ய நானும், நம்முடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் இருக்கின்றார், நம்முடைய பொருளாளர் திலகபாமா இருக்கின்றார்கள். நானும் உங்களுடைய ஒரு தொண்டன் தான், உங்களை போன்று நானும் ஒரு தொண்டன் தான், அவ்வளவுதான். என்னுடைய நோக்கம் என்ன? இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு விடிவு கொண்டு வர வேண்டும், என்னுடைய நோக்கம். அதற்காகத்தான் நானும் 27 ஆண்டு காலமாக நானும் உழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதிகள் இருக்கு. இந்த 11 தொகுதியிலும் நான் கொடியேற்றி இருக்கிறேன். நான் 20-25 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து நான் ஏற்றிட்டு தான் இருக்கிறேன். நான் என் வாழ்க்கையில் முதல் கட்சி கொடி ஏற்றினது எந்த தொகுதி தெரியுமா? சேலம் மேற்கு தொகுதியில். முதல்ல கட்சி கொடி ஏற்றினது இந்த தொகுதியை தான் ஏற்றிருக்கேன். அதனால இதெல்லாம் நான் இங்க எல்லாரும் நான் என்ன நடக்குது, எப்படி இருக்கு, எல்லாமே எனக்கு அத்துப்படி. அதனால அந்த தைரியம், அந்த நம்பிக்கை நீங்கள் எனக்கு அதிக அளவில் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த தைரியம் தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். நடக்கின்ற இந்த குழப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? களத்திலே தைரியமாக இறங்குங்கள், களத்திலே இறங்குங்கள்.